எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு வேற லெவல் கொரியன் கிரைம் த்ரில்லர் மூவியை பார்க்க போறோம். ஸோ கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வந்துருங்க, உங்களுக்கான படம். ஸோ அளவுக்கு மீறி நிறைய கடனை வாங்கின இந்த படத்துடைய ஹீரோ கடனை கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்பதான் கடன் கொடுத்தவன், நீ எனக்கு கடன்லாம் திருப்பி தர தேவையில்லை, இன்னும் கூட நான் உனக்கு பணம் தரேன், ஆனா நான் சொல்ற ஒரு வேலையை செய்யணும், ஒரு ஆளை நீ கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. வேற வழி இல்லாததுனால ஹீரோவும் கொலை பண்றதுக்கு போறாரு. ஸோ போன இடத்துல ஹீரோவே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுன்றது தான் இந்த படத்தோடைய முழு கதையே. சும்மா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த கதை இருக்கும். ஸோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2010 வருஷத்துல ரிலீஸ் ஆன தி எல்லோ சீன்ற ஒரு கொரியன் கிரைம் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். கதையோடைய ஆரம்பத்திலேயே சைனால என்பியான்ன்ற ஒரு இடம் இருக்கு. அங்க சைனீஸை விடவே அதிகமா வாழ்றவங்க கொரியன்ஸ் தான். ஸோ சைனீஸ் சிவில் வாருக்கு அப்புறம் அங்க இருந்த கொரியன்ஸுக்குலாம் சைனீஸ் சிட்டிசன்ஷிப்பும் கொடுத்து அவங்க சைனாலேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்னதான் சிட்டிசன்ஷிப் கொடுத்தாலும் அவங்க கொரியன்ஸ் தானே, அதனாலேயே சைனீஸ் மக்களுக்கு அவங்கள பிடிக்காது. வேலை வாய்ப்பு எல்லாத்துலயுமே அந்த என்பியான்ல இருக்கிற கொரியன் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ வேற வழி இல்லாததுனால அந்த மக்கள் எல்லோருமே தப்பான இல்லீகலான வேலைகளை செய்யறதுக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இடத்துல தான் ஒரு டாக்ஸி டிரைவரா ஒருத்தர் இருக்காரு. அவரோட பேரு கு. சோ குக்கு வந்து மேரேஜ் ஆகி அவருக்கு ஒரு குட்டி பாப்பாவும் இருக்கு. இப்ப அந்த பாப்பா வந்து குவோடைய அம்மா தான் பாத்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம குவோட ஒய்ஃப் வந்து சவுத் கொரியாவுக்கு போயிருக்காங்க. ஏன்னா இந்த ஊர்ல வாழ்றது ரொம்ப கஷ்டம்ல, அதனால ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னு அவங்க சவுத் கொரியாவுக்கு போயிட்டாங்க. ஆனா போனவங்க என்ன ஆனாங்க, ஒரு போன் கால் இல்ல, ஒண்ணுமே தெரியல. வேலைக்கு தானே போயிருக்காங்க, மாசம் மாசம் பணம் கூட அனுப்புறது கிடையாது. சோ அதனால கு தான் பாவம் டாக்ஸி ஓட்டி அவரோட ஃபேமிலியை பாத்துக்கிறாரு. சோ என்னதான் கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அதுதான் சூதாடுறது. சோ பகல் ஃபுல்லா டாக்ஸி ஓட்டி சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஈவினிங்ல கிளப்ல போயிட்டு அங்க சூதாடுறாங்க. ஒரு சைனீஸ் கேம் மாதிரி இருக்கு. சோ அதை நம்ம கு விளையாடிக்கிட்டு இருக்காரு. கூடவே ஒரு கேங்ஸ்டரும் விளையாடுறாரு. அந்த கேம்ல நம்ம கு தோத்துறாரு. அந்த கேங்ஸ்டரும் செம்ம கலாய்க்கிறாரு. என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாம அப்படியே கு அங்க இருந்து போயிடுறாரு. சோ இந்த சூதாட்டம் மட்டும் தானான்னு பார்த்தா பயபுள்ள நிறைய கடன் வாங்கியிருப்பாரு போல. கடன் கொடுத்தவன் வீட்டுக்குள்ளேயே வரான். கு தூங்கிக்கிட்டு இருக்காரு. டேய் தம்பி எழுந்துடுறா. அட இரு டார்லிங், 5 நிமிஷம் கழிச்சு எழுந்துக்கிறேன். எது டார்லிங்கா, அவனை கடன் கொடுத்தா வந்திருக்கண்டான்னு போட்டு பொழிச்சுன்னு வைக்கிறாங்க. ஏண்டா ஒழுங்கா சம்பாதிச்சு அந்த காசுல எனக்கு கடனை கொடுப்பான்னு பார்த்தா சூதாடி தொலைஞ்சி எல்லா காசையும் செலவு பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. சீக்கிரமா என் பணம் வரணும், இல்லைன்னு வச்சுக்கியா உன்னை தூக்கி கொண்டு போய் கிட்னி அறுத்து எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அதுவும் அவங்க போகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் செம்மையா அடிச்சுட்டு போறாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம கு வழக்கம் போல டாக்ஸி ஓட்டுற வேலையை பாக்குறாரு. வெறும் டிரைவிங்னு மட்டும் இல்லாம அவங்களோட லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் வைக்கிறதுன்னு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாரு பணத்தை. அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு லேடியை பாக்குறாரு. இந்த லேடி தான் வந்து இந்த ஊர்ல இருக்கிறவங்கள சவுத் கொரியாவுக்கு வேலைக்கு அனுப்புறவங்க. நம்ம குவோடைய ஒய்ஃபையும் இவங்க தான் அனுப்பியிருப்பாங்களே. சோ அந்த லேடி கிட்ட கு போறாரு. அந்த லேடியோ எப்பா இவனா அப்படின்னு தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. சோ பின்னாடி அவரும் போயிட்டு என்னமா ஓடுறீங்க, என் ஒய்ஃப் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சதா, அவ எதுவும் பணம் அனுப்பினாலா, இங்க பாரு கு, நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேன், உன் ஒய்ஃப் கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வரல, பணமும் வரல. எனக்கு தெரிஞ்சு என்ன ஆகிருக்கும்னா சவுத் கொரியாலேயே யாராவது ஒருத்தனை உசார் பண்ணி அங்கேயே அவ செட்டில் ஆயிருப்பா, அவ்வளவுதான், அவ திரும்ப வரமாட்டா, நீ அவளை மறந்துரு அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. இவரும் ரொம்ப சோகமாகறாரு. ஏன்னா குவுக்கு வந்து அவரோட ஒய்ஃப்னா ரொம்ப பிடிக்கும். சவுத் கொரியால பெண்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கடனை வாங்கி அவரோட ஒய்ஃபையே இவர் அனுப்பியிருப்பாரு. ஆனா போனவங்க இவங்களை கண்டுக்காம என்ன பண்றாங்கன்னே ஒண்ணுமே புரியவே இல்லை. அந்த சோகத்திலேயே இன்னைக்கு ஃபுல்லா சம்பாதிச்ச காசை எடுத்துக்கிட்டு அகைன் போயிட்டு சூதாடுறாரு. ஆனா குவுக்கு வாழ்க்கையும் சரியில்லை, நேரமும் சரியில்லை. அவர் விளையாண்ட கேம்ல தோத்து போக சோ அவ்வளவுதான், இன்னைக்கு சம்பாதிச்ச எல்லா காசும் கோவிந்தா. சோ அப்படியே ஆளு சோகமா இருக்கும் பொழுது இந்த கேம்ல ஜெயிச்சார்ல ஒருத்தர், அவரு நம்ம குவை பார்த்து மோசமான வார்த்தையில பேசுறாரு. ஏன்னா நம்ம கு வந்து ஒரு கொரியன், ஆனா அவர் இருக்கிறது சைனாக்குள்ள. சோ சிவில் வாருக்கு அப்புறம் இவங்கள சைனீஸ் சிட்டிசனா மாத்தினாலும் இவங்க கொரியன்ஸ் தானே. சோ அதனால இந்த வந்தேரி அப்படின்ற மாதிரி வார்த்தையை சொல்லி திட்டிடுறாரு. அதுல கடுப்பான கு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத ஒரு கேங்ஸ்டர் ஒருத்தர், அதான் கு கூட முன்னாடி இந்த கேம் விளையாடி இருப்பார்ல, அவரு பாக்குறாரு. சோ குவும் சண்டையை நிப்பாட்டாம என்ன பார்த்து நீ எப்படா அப்படி பேசலான்னு
சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த கிளப்பே ஒரு வழி ஆயிடுது. சோ அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கு தூங்கிக்கிட்டு இருக்காரு. வழக்கம் போல அடுத்த நாள் அந்த கடன் கொடுத்தவங்க வந்து எழுப்புறாங்க. இவரும் அப்படியே அடிக்க போறாங்களா அப்படின்னு பயத்தோடவே இருக்கும் பொழுது, பரவாயில்லடா உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன், உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, சீக்கிரம் என் கூட வா அப்படின்னு கூவை கூட்டிட்டு போறாங்க. யாருக்கிட்டடான்னு பார்த்தா அந்த கேங்ஸ்டர் கிட்ட. சோ அந்த கேங்ஸ்டரும் கூவை தனியா ஒரு வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு, இங்க பாரு உன்னோட ஒய்ஃப் வந்து சவுத் கொரியாவுக்கு போயிருக்கா, ஆனா அவகிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் இல்லல, மேபி அவ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிருப்பா அப்படின்னு அந்த கேங்ஸ்டர் சொல்ல கடுப்பாகி இவர் எழுந்து வெளியே போக, டே 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 ஒரு நிமிஷம் நில்றா, நான் முழுசா என்ன சொல்ல வரேன்றத கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ போ, உள்ளவா, அவ்வளவு கோவப்படுற, உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வந்தானுங்கள அந்த 2 பேருக்கும் நீ $60,000 கடனை வச்சிருக்க, அந்த காசு எல்லாத்தையும் நான் அடைக்கிறேன், ஓகேவா, வெறும் 10 நாள் வேலை, எனக்காக நீ சவுத் கொரியாவுக்கு போகணும், அந்த வேலையை முடிக்கணும், திரும்ப வரணும், உன் கடன் எல்லாமே போயிடும், நீ சந்தோஷமா இருக்கலாம், என்ன சொல்ற, வெறும் 10 நாள்ல அவ்வளவு பணம் தருவீங்களா, அப்படி அது என்ன வேலை அப்படின்னு கு கேட்கும்போது தான் அந்த கேங்ஸ்டரும், நான் சொல்ற ஒரு ஆளை நீ போட்டு தள்ளணும், எனது கொலை பண்ணணுமா அப்படின்னு குவும் ஷாக் ஆகுறாரு. எங்க பாரு கு, இந்த வேலையை செய்யறதுக்கு நம்ம ஏரியால எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு உனக்கே தெரியும், நேத்து நீ அந்த கிளப்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்தேன், பாவம் நீ கஷ்டப்படுறிய, உனக்கு ஹெல்ப் பண்ணலாமே தான் தோணுச்சு, உனக்கு ஓகேனா நாளைக்கு என் இடத்துல வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் அங்க இருந்து போறாரு. நம்ம குவும் வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, இதை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி. நம்ம ஊறப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்கோம், தினமும் காலையில வந்து நம்மள அடிச்சு எழுப்புறானுங்க. அந்த கடன் தொழில இருந்து எஸ்கேப் ஆகணும்னா அதுக்கு நமக்கு பணம் வேணும். அந்த வேலையை ஒத்துக்கிட்டோம்னா பணத்துக்கு பணமும் கிடைக்கும், நம்ம ஒய்ஃப் சவுத் கொரியால தான் இருக்கா, அவளுக்கும் என்ன ஆச்சுன்னு நம்ம போய் பார்த்துட்டு வந்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு அடுத்த நாளே அந்த கேங்ஸ்டர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த வேலையை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. உடனே கேங்ஸ்டரும் கு யாரை கொல்லணும், அவர் எந்த அட்ரஸ்ல இருப்பாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொடுத்து மனப்பாடம் பண்ண சொல்றாரு. நம்ம குவும் அந்த அட்ரஸை மனப்பாடம் பண்ண உடனேயுமே அதை எரிச்சிடுறாரு கேங்ஸ்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ கு, போற அவனை வாட்ச் பண்ற, கரெக்டான நேரம் பார்த்து அவனை போட்டு தள்ளுற, உனக்கு 10 நாள் தான் டைம். அந்த ஆளை போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் அவன் கட்ட விரல மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு வா, அதோட இங்க பாரு பாஸ்புக், $57,000 ஆல்ரெடி போட்டுட்டேன், வேலையை முடிச்சுட்டு நீ வந்தனா பாஸ்வேர்டை உங்ககிட்ட சொல்லுவேன், இந்த பணம் உனக்கு தான். சரின்னு நம்ம குவும் அந்த அட்ரஸை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இவரு இந்த ஊருடைய ஹார்பருக்கு போகணும், அங்க இருந்து இல்லீகலா கப்பல் வழியா அவரு சவுத் கொரியாவுக்கு போகணும். கேங்ஸ்டர் ஆல்ரெடி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணதுனால அழகா நம்ம குவை சவுத் கொரியாவுக்கு கொண்டு போறாங்க. அங்க ஒரு இடத்துல அவரை தங்க வைக்கிறாங்க. அடுத்த நாளும் ஆகுது, நம்ம குவுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த கேங்ஸ்டருடைய ஆளு ஒருத்தர் அவரு கு கிட்ட, கேங்ஸ்டர் சொன்னது எல்லாமே ஞாபகம் இருக்குதானே, அட்ரஸ் ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்கு, அப்புறம் நீ திரும்ப ஊருக்கு போற போட்டு இன்னும் 10 நாள்ல இந்த இடத்துக்கு வரும், உன் வேலையை நீ எப்ப முடிக்கிறியோ ஆனா 10வது நாள் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துரு, அப்பதான் நீ உன் ஊருக்கு போய் சேர முடியும், சப்போஸ் லேட்டா வந்துட்டேன்னு வச்சுக்கியேன் அவ்வளவுதான், இங்கேயே நீ வாழ வேண்டியதுதான், இந்த 10 நாள் நீ தங்கறதுக்கு திங்கறதுக்கு இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு காசை கொடுத்து அனுப்புறாங்க. குவும் ஸ்ட்ரைட்டா அவருடைய டார்கெட் இருக்கிற இடத்துக்கு தான் போறாரு. அது ஒரு பெரிய அபார்ட்மெண்ட். குவுக்கு அந்த டார்கெட்டோடைய முகமும் தெரியும். அதனால அவர் எப்ப வராரு அப்படின்ற டைமிங் எல்லாம் நோட் பண்றாரு. ஏன்னா எடுத்த உடனே உள்ள போயிட்டு கொலை பண்ணா ஈஸியா அவர் மாட்டிப்பாரு. அதனால டார்கெட் எப்ப உள்ள வருது, எப்ப வெளியே போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன, ஒரு சரியான பேட்டர்னே இவருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு தடவை ஆர்வ கோளாறுல கு என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடுறாரு, அந்த டார்கெட் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது நார்மலான அபார்ட்மெண்ட் மாதிரிலாம் கிடையாது, நல்லா செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கேட் இருக்கு, அதை தாண்டி உள்ள போனாதான் மெயின் டோரே இருக்கு, அதோட மோஷன் சென்சார் லைட்டும் ஒன்னு இருக்கு. இது எல்லாத்தையும் கு பார்த்துட்டு அப்படியே அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழே வரும்போது தான் அங்க ஒருத்தர் இருக்காரு, அவரு தான் ப்ரொஃபசர். நம்ம குவோடைய டார்கெட்டும் இவரு தான். அந்த ப்ரொஃபசரும், யார் நீ, எங்க இருந்து வர, அது வந்து நான் 2nd ஃப்ளோர்ல இருந்து வரேன், 2nd ஃப்ளோர்ல இருந்து நீ லிஃப்ட் வழியாவே வந்திருக்கலாமே, ஏன் படிக்கட்டு வழியா வர, அது வந்து அப்படின்னு என்ன சொல்றதுனே குவுக்கு தெரியல. உடனே அந்த ப்ரொஃபசரும், நீ என்ன அகதியா, தூங்குறதுக்கு இடம் தெரியா அப்படின்னு கேட்க, நம்ம குவும் எதுவும் சொல்லாம கம்முன்னு இருக்காரு. இந்த ப்ரொஃபசருக்கு ஒரு டிரைவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் அப்படியே உடனே உள்ள வந்து, சார் என்ன சார் பிரச்சனை, யார் சார் அவன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, அவன் ஏதோ அகதி போல தூங்குறதுக்கு இடம் தேடி வந்திருக்கான், இங்க பாரு இங்கெல்லாம் தூங்கக்கூடாது அப்படின்னு நம்ம கு கையில பணத்தை கொடுத்து வேற எங்கேயாவது போய் தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அந்த ப்ரொஃபசர். குவும் எப்படியோ தப்பிச்சோம் அப்படின்னு அங்க இருந்து வந்துடுறாரு. பகல் டைம் ஃபுல்லாவே அந்த ப்ரொஃபசர் வீட்டுக்கு வரவே மாட்டாரு, நடு ராத்திரி டைம்ல தான் வராரு, கரெக்டா ஒரு 3:10க்கு. அந்த ப்ரொஃபசரை போட்டு தள்ளுறதுக்கு குறுக்க தடையா இருக்கிறது அந்த டிரைவர் தான். அந்த டிரைவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, அவரு நம்ம எதிர்த்து சண்டை போடவே கூடாது. அந்த டிரைவரும் ப்ரொஃபசரை விட்டுட்டு ப்ரொஃபசர் மேல போயிட்டு அந்த மோஷன் சென்சார் லைட் இருக்கும்ல, ப்ரொஃபசர் கிராஸ் பண்ணி போனாதான் அது ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அது ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த டிரைவர் கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்தே கிளம்புறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம குவும் ஒரு பிளான போடுறாரு. அந்த பிளான் அப்படியே நிஜமா நடக்கிற மாதிரியே பகல் டைம்ல ப்ரொஃபசர் இல்லாத டைம்ல அந்த அபார்ட்மெண்ட் குள்ள போறாரு. ப்ரொஃபசர் வரதுக்கு முன்னாடியே அந்த அபார்ட்மெண்ட்ல நம்ம கு ஒளிஞ்சிருக்கணும். ப்ரொஃபசர் உள்ள வந்த உடனேயுமே அவர் அப்படியே திறத்திக்கிட்டே போயிட்டு அவரோட வீட்டு வாசல்லையே வச்சு அவரை போட்டு தள்ளணும். ஆனா என்ன, கீழே
டிரைவர் இருப்பாரு, லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆனாதான் அவர் அங்க இருந்தே போவாரு. சோ அதுக்காக கு என்ன பிளான் பண்றாருன்னா ஒரு பேப்பரை எடுத்து உருட்டி அந்த மோஷன் சென்சார் லைட் மேல அடிக்க யாரோ வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த லைட் ஆன் ஆகும், அப்புறம் ஆஃப் ஆகும். சோ இத அந்த டிரைவர் பார்த்துட்டு ஓகே ப்ரொஃபசர் உள்ள போயிட்டாரு போலன்னு அவர் அங்க இருந்து போவாரு. அதுக்கப்புறமா நம்ம கு நைஸா வெளியே வந்துடலாம். சோ இதுதான் பிளானே. சோ இப்படி இந்த சைடு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே கு வந்து அவரோட ஒய்ஃபையும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் வந்து கான்ட்ராக்டர் மூலியமா பணம்லாம் கட்டி தான் லீகலா அவங்க சவுத் கொரியாவுக்கு வந்திருப்பாங்க. சோ அதனால அவங்க வேலை செய்யற இடத்துக்கு போய் கேட்டு பார்த்தா அவங்க வேலையை விட்டு நின்னு 1 மாசத்துக்கு மேல ஆகுதான். ஆனா ஒரு வயசான ஆளு ஒருத்தர் வெள்ளை கலர் ட்ரக்ல ஃபிஷ் எல்லாம் டெலிவரி பண்ணுவாரு, அவரு கூட தான் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்ல நம்ம குவும் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு, ஏன்னா அவர் ஃபிஷ் டெலிவரி பண்றாருல அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு அந்த ஒயிட் கலர் ட்ரக் ஆளு யாருன்னு கேட்டு கரெக்டா அவரையும் மீட் பண்றாரு. நைஸா பக்கத்துல போயிட்டு கு அவரோட ஒய்ஃபோட போட்டோவை காமிச்சு இவளை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அந்த வயசானவர் ஒரு மாதிரி முழிக்கிறாரு, என்னமோ தப்பு பண்ண மாதிரி. நம்ம கு உடனே அவரை பிடிச்சி செம்ம அடி அடிச்சு அவ எங்க இருக்கா, அவ தங்கி இருக்கிற இடம் எங்க அப்படின்னு சொல்ல அந்த வயசான ட்ரக் டிரைவரும் இந்த இடத்துல தான் அவ தங்கி இருக்கான அட்ரஸ் சொல்றாரு. குவும் வேகமா அங்க போய் பார்த்தா அந்த ரூமே கலைஞ்சு போயிருக்கு, என்னமோ சண்டை போட்ட மாதிரி எல்லா பொருளும் உடைஞ்சு கிடக்குது. சோ நம்ம குவுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் ஒரு பொண்ணு பிறந்திருப்பால, அந்த பொண்ணுடைய போட்டோலாம் இருக்கு, உடைஞ்சு போயிருக்கு. சோ அதை பார்த்து இவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. உடனே பக்கத்து வீட்டுல போய் விசாரிக்கும் போதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஆளு வந்தா, அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் செம்ம சண்டை, அந்த பொண்ணு எங்கேயோ போனா எங்க போனாலாம் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம குவும் நம்ம ஒய்ஃப் ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா, அவளை காப்பாத்தணும் அப்படின்னு தோணுது. ஆனா அவர் இங்க வந்ததுக்கான ரீசனே அந்த ப்ரொஃபசரை காலி பண்ணணும்ன்றதுக்காக தான். நாளையோட 10 நாள் முடியுது, இங்க ஒய்ஃபை வேற காப்பாத்தணும். சோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா கேங்ஸ்டருக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி எனக்கு இன்னும் ஒரு 2 நாள் டைம் வேணும், அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் அந்த ப்ரொஃபசரை காலி பண்ணிட்டு சீக்கிரமா வந்துருவேன். இங்க பாருடா, உங்ககிட்ட நான் சொல்லி தான் அனுப்பினேன், 10 நாள் தான் உனக்கு டைம், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு தெரியாது. நாளைக்கு அந்த ப்ரொஃபசரை போட்டு தள்ளிட்டு கட்ட விரலோட வர, இல்லன்னு வச்சுக்கியேன் இங்க தானே உங்க அம்மாவும் உன் பொண்ணும் இருக்காங்க, அவங்களையும் கொல்லுவேன். சோ இப்படின்னு அந்த கேங்ஸ்டர் சொல்ல நம்ம கோக்கு வர வழியே கிடையாது, நாளைக்கே அந்த ப்ரொஃபசரை போட்டு தள்ளியே ஆகணும். ஆனா இங்க அவரோட ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். சோ அதனால அகைன் அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு நிறைய பணத்தை கொடுத்து, இங்க பாருங்க திரும்ப பக்கத்து வீட்டுக்கு என்னோட ஒய்ஃப் வந்தாலோ இல்ல வேற யாரும் வந்தாலும் சரி உடனே போயிட்டு டோரை லாக் பண்ணிடுங்க, நான் கரெக்டா 4 மணிக்கு வந்துருவேன். சோ ப்ளீஸ் எனக்கு இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காசெல்லாம் கொடுக்குறாரு. சோ நைட் டைமும் ஆகுது, கரெக்டா 3:10க்குலாம் அந்த ப்ரொஃபசர் வருவாரு. ப்ரொஃபசரை கொல்லணும் அப்படின்னு நம்ம குவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் லாஸ்ட் சான்ஸ், இதை விட்டாருன்னா அவ்வளவுதான். சரி ஓகே, அந்த ப்ரொஃபசர் வரத்துக்குள்ள அந்த அபார்ட்மெண்ட்ல போய் நம்ம ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு 2 பேரும் உள்ள இருக்கானுங்க, ப்ரொஃபசருக்காக வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. அட யாரா இவனுங்க, நமக்கு முன்னாடி உள்ள வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களேன்னு இவர் குழம்பி போய் தூரமாவே நிக்கிறாரு. சோ ப்ரொஃபசரும் ப்ரொஃபசருடைய டிரைவரும் அந்த இடத்துக்கு வராங்க. ப்ரொஃபசர் மட்டும் தான் அந்த அபார்ட்மெண்ட் குள்ள போறாரு, டிரைவர் வெயிட் பண்ணுவாரு. ஏன்னா அந்த லைட் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகணும், அது வரைக்கும் ஆளு வெயிட் பண்ணுவாரு. சோ அப்படி ப்ரொஃபசர் கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மேல இருந்தானுங்களா அந்த 2 பேர், அவங்க ப்ரொஃபசரை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. இத கீழே இருந்து நம்ம குவும் பாக்குறாரு, என்னது நம்ம பண்ண வேண்டிய வேலையை வேற எவனோ 2 பேர் பண்றாங்கன்னு புரியல அவருக்கு. அந்த 2 பேர் ப்ரொஃபசரை காலி பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ப்ரொஃபசர் வந்து அந்த 2 பேரையும் செம்மையா சமாளிக்கிறாரு. ஒருத்தனை அப்படியே பிடிச்சி ஜன்னல் வழியா தள்ளி விட அந்த ஆளு கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு கீழே இருக்கிற கார்ல வந்து விழுறாரு. சோ டிரைவருக்கும் புரிய வருது நம்ம ப்ரொஃபசர் ஆபத்துல இருக்காருன்னு. வேகமா ப்ரொஃபசரை காப்பாத்த டிரைவரும் மேல போறாரு. இங்க நின்னுகிட்டு இருக்கிற நம்ம குவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டிரைவர் மேல போயிருப்பான், கண்டிப்பா ப்ரொஃபசரை காப்பாத்த வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான் லாஸ்ட் டே, நம்ம எப்படியாவது அவனை கொன்னே ஆகணும்னு இவரும் பின்னாடியே அபார்ட்மெண்ட் குள்ள போய் பார்க்கும்போது தான் ப்ரொஃபசரை காப்பாத்த போன டிரைவர் இருக்காருல, அவரே அந்த ப்ரொஃபசரை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு. சோ அப்படின்னா அந்த ப்ரொஃபசரை கொல்லணும்னு இன்னொரு டீம் பிளான் பண்ணிருக்கு போல. ப்ரொஃபசருடைய டிரைவரே இப்போ ப்ரொஃபசரை போட்டு தள்ளிட்டாரு. ஆனா என்ன, அந்த டிரைவர் இப்போ நம்ம குவை பாத்துறாரு, கொலை பண்ணதையே பாத்துட்டாரு, சும்மா விடுவாரு அந்த டிரைவர். குவையும் காலி பண்ண வர நம்ம குவும் ஐயோ நான் ஜஸ்ட் கட்டவரலுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவரை சமாளிக்க முடியாம சமாளிக்கிறாரு. ஒரு கட்டத்துல படிக்கட்டுல இருந்து தள்ளி விட அந்த டிரைவர் அப்படியே படிக்கட்டுல உருண்டு கீழே விழுந்து அவரும் காலி. சோ இப்போ அந்த ப்ரொஃபசரை கொல்ல வந்த அந்த 2 ஆளு டிரைவர்னு எல்லாருமே இறந்து போய் கிடக்குறாங்க. சோ நம்ம கு வந்து எப்படியோ அந்த ப்ரொஃபசர் செத்தான், ஆதாரத்துக்கு கட்டவரல் நமக்கு வேணும்னு அந்த கட்டவரலை கட் பண்ணி எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்பொழுது மேல ஏதோ ஒரு சவுண்டு, யாரான்னு பார்த்தா இறந்து போன ப்ரொஃபசரோட ஒய்ஃப். சோ இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம கு தான் இந்த கொலைகளை பண்ணதே. சோ அதனால அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதோட கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு ஒரு ஆள் கீழே வந்து விழுந்தாருல, சோ அந்த சவுண்டை கேட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பாங்க. சோ போலீஸும் வந்துருச்சு. இப்போ அந்த அபார்ட்மெண்ட் குள்ள போலீஸ் நுழைய ஆரம்பிக்கிறாங்க. குவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இங்கேயே நின்னுகிட்டு இருந்தாருன்னா அவ்வளவுதான், போலீஸ் கிட்ட மாட்டிப்பாரு. சரி மேல இருந்து அப்படியே குதிச்சிடலாம் அப்படின்னு ஜன்னல் வழியா கீழே இருக்கிற போலீஸ் கார் மேல குதிச்சு அங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு ஆளு. சோ பின்னாடியே போலீஸும் திரத்திட்டு வர ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து அவரு எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனா இருந்தாலும் கு பார்க்க எப்படி இருப்பாரு அப்படின்ற விஷயம்லாம் சிசிடிவி கேமரா மூலியமா வச்சுக்கிட்டு குவை தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்லாம். ஆனா நம்ம குவுக்கு கவலையே இல்லை, ஏன்னா அந்த ப்ரொஃபசரை போட்டு தள்ளியாச்சு, கட்டவரலையும் எடுத்தாச்சு. சோ அழகா போட் ஏறி இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு
போலான்னு போட் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அங்க ஃபுல்லா பில்டிங்ஸா இருக்கு. சரி ஓகேன்னு கேங்ஸ்டருடைய ஆளுக்கு கால் பண்ணா காலே போகவே மாட்டேங்குது. சோ இப்பதான் கூவும் புரிஞ்சுக்கிறாரு இது ஒரு ட்ராப். சோ நீ எனக்காக கொலை பண்ணணும், உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னு கூ கிட்ட சொல்லி கூவை சவுத் கொரியாவுக்கு அனுப்பி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூவை அங்கேயே விடுறது தான் பிளானே. சோ அதை புரிஞ்சுக்கிற கூவும் செமையா டென்ஷன் ஆகுறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் நம்ம ஒய்ஃபையாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி வேகமா அவரோட ஒய்ஃபை தேடி போக ஆரம்பிக்கிறாரு ஒரு பஸ்ல. அந்த பஸ் போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு செக் போஸ்ட் கிட்ட நிக்குது. அங்க போலீஸ்லாம் இருக்காங்க. போலீஸ் கிட்ட ஆல்ரெடி கொலைகாரன் எப்படி இருப்பான், அதான் நம்ம கூ எப்படி இருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். சோ அதே மாதிரியே பஸ்குள்ள போறாங்க. கூவும் மாட்டிக்கிறாரு. சோ போலீஸ்லாம் அவரை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. கூவும் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு ட்ரை பண்றாரு. போலீஸை பொறுத்த வரைக்கும் கூவை உயிரோட பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கூ வந்து போலீஸோடைய கண்ணையே பிடுங்கலான்னு ட்ரை பண்றாரா. அப்ப தூரத்துல இருந்த ஒரு போலீஸ் நம்ம கூவை சுடுறேன்னு சொல்லி கூ பக்கத்துல இருந்த போலீஸை ஷூட் பண்ண அவர் அங்கேயே காலி. இந்த கேப்ல கூவும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப பழி ஃபுல்லாவே நம்ம கூ மேலதான் வருது. போலீஸையும் காலி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. சோ காடு மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல கூ உள்ள புகுந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த போலீஸும் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவலை சொல்ல நிறைய போலீஸ் கூவை தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி இங்க இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தர் அவருடைய ஆளு தகவலை சொல்றாரு. சார் அந்த ப்ரொஃபசரை காலி பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஆளுங்களை அனுப்பணும்ல. ப்ரொஃபசர் செத்து போயிட்டான், ஆனா நம்ம அனுப்பின ஆளுங்களும் இறந்து போயிட்டாங்க. அப்படின்னா மூணாவதா வேற ஒருத்தன் வந்திருக்கான், நம்ம ஆளுங்களை கொன்னு இருக்கான். சோ நம்மளோட பிளான் வேற யாருக்கோ தெரிஞ்சிருக்கு, இதனால ப்ராப்ளம் நமக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த பிசினஸ் மேன் இருக்காருல்ல, இவரும் இறந்து போன ப்ரொஃபசரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், பிசினஸ் பார்ட்னர்ஸ் மாதிரி தான். ஆனா இருந்தாலும் இந்த பிசினஸ் மேன் ப்ரொஃபசரை போட்டு தள்ளுறதுக்கு ஆளை அனுப்பியிருக்காரு. குறுக்க நம்ம கூ வந்ததுனால ஒரு குழப்பம் கிரியேட் ஆயிடுச்சு. சோ இந்த பிசினஸ் மேனுக்கும் பயம், ஏன்னா இவர் கொலை பண்ண விஷயம் வேற யாருக்கோ தெரிஞ்சதுனால தான் மூணாவதா ஒரு ஆளு குறுக்க வந்திருக்கான். சோ அது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு களத்துல இறங்குறாரு பிசினஸ் மேனு. சோ போலீஸ்காரங்களாம் வந்து கொலை பண்ணது கண்டிப்பா ஒரு அகதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அதை பிசினஸ் மேன் தெரிஞ்சுக்கிட்டு கொலை பண்ணவன் கொரியன்னு சொல்றாங்க, ஆனா அவன் அகதிகள்னு சொல்றாங்க. அப்படின்னா அவன் சைனீஸ் கொரியனா இருக்கான். சைனீஸ் கொரியன்ல இருந்து நிறைய இல்லீகலான ஆட்கள்லாம் சவுத் கொரியாவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்கள இல்லீகலா வர வைக்கிற அந்த குரூப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க மூலியமா தான் இவனை நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு பிசினஸ் மேன் அவரோட ஆள் கிட்ட சொல்றாரு. சோ அவங்களும் சவுத் கொரியாவுக்கு அகதிகளை இல்லீகலா கொண்டு வர எல்லா புரோக்கர்ஸையும் பிடிக்கிறாங்க, செம்ம அடி அடிக்கிறாங்க. சோ அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. ஒரு இல்லீகலான விஷயத்துக்காக அகதிகளை இந்த இடத்துக்கு கொண்டு வரது மட்டும்தான் இவங்களுடைய வேலை. ஆனா உண்மையிலேயே அந்த அகதிகளை அனுப்புறது வந்து வேற ஒருத்தன் தான். கொரியால அந்த மாதிரி ஆட்கள் இல்லவே இல்ல. நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறவன் ஒரு சைனீஸ் கொரியன்றதுனால அந்த ஏரியால ஒரு கேங்ஸ்டர் இருக்கான். மேபி அவன் தான் இந்த கொலைகாரனை அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான போடுறாங்க. உடனே அந்த பிசினஸ் மேனும் நீ என்ன பண்ணுவான்லாம் தெரியாது, அந்த கேங்ஸ்டரை அவனோட ஏரியாலேயே போய் போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட சோ சைனால இருக்கிற அந்த கேங்ஸ்டரை போட்டு தள்ளுறதுக்கு பிசினஸ் மேனுடைய ஆளுங்களும் போறாங்க. சோ இந்த நேரத்துல நம்ம கூ இருக்கார்ல, அவரோட உடம்புல புல்லட் காயெல்லாம் பட்டிருக்கு, காட்டுக்குள்ள இருக்காரு. சோ வேகமா நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி முதல்ல இவர் சவுத் கொரியாவுக்கு வரும்பொழுது ஒரு இடத்துல தங்க வச்சு சாப்பாடுலாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போலான்னு வேகமா அங்க போறாரு. பார்த்தா அங்க ஒரு பயபுலையும் காணோம். சரி அங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்ப டிவில ஒரு நியூஸ் ஓடுது, ஏதோ ஒரு சைக்கோ கொலைகாரன் ஒரு பொண்ணை கொடூரமா கொலை பண்ணிருக்கான் போல, யார் என்னன்னு தெரியல. அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு கூ அங்கேயே இருக்கும்போது தான் கேங்ஸ்டருடைய ஆளு 10 நாள்ல போட்டு கிளம்பிடும்னு சொன்னார்ல, அவரை நம்ம கூ பாத்துறாரு. இழுத்து புடிச்சு செம்ம அடி அடிச்சு என்ன ட்ராப்ல மாட்ட வச்சிட்டீங்களே, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, இங்க பாரு இது எல்லாமே கேங்ஸ்டருடைய பிளான், நான் ஜஸ்ட் புரோக்கர், அவர் சொல்ற வேலையை செய்வேன் அவ்வளவுதான். உடனே கூவும் அந்த ஆளை அங்கேயே கட்டி போட்டுட்டு நான் என்னோட ஊருக்கே திரும்ப போகணும், அதுக்கு ஒரு போட்டை ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி போன் பண்ணிலாம் கொடுக்குறாரு. உயிர் பயத்துல அந்த பர்சனும் போன் பண்ணி உன்னோட போட் ரெடியா இருக்கு, நீ சீக்கிரமாவே போகலாம் அப்படின்னு சொல்ல சோ நம்ம கூவும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதே இடத்துல. அப்பதான் ஒரு நியூஸ் வருது, நம்ம கூவோடைய ஒய்ஃப் கூட ரொம்ப க்ளோஸா ஒருத்தர் இருப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அந்த வயசான ட்ரக் டிரைவர். சோ அவரு நியூஸ்ல வராரு, அவர் ஒரு சைக்கோ கொலைகாரனா, இவரு தான் ஏதோ ஒரு பொண்ணு கொடூரமா கொலை பண்ணிருக்காரு. இந்த நியூஸை பார்த்த உடனே கூவுக்கு ஒரு விஷயம் தோணுது, ஒருவேளை இவன் கொலை பண்ணது நம்ம ஒய்ஃபா இருக்குமோ அப்படின்னு. இந்த நேரத்துல அந்த பிசினஸ் மேனுடைய ஆளுங்க எல்லாருமே கேங்ஸ்டரை போட்டு தள்ளுறதுக்கு போறாங்க. கேங்ஸ்டருடைய ஆளுங்களையும் காலி பண்றாங்க. ஆனா கேங்ஸ்டர் மட்டும் பிசினஸ் மேனுடைய ஆளுங்க எல்லாரையுமே காலி பண்ணி கடைசியா ஒருத்தங்கிட்ட என்ன போட சொல்லி உன்னை அனுப்புனது யாரா, சவுத் கொரியால இருக்கிற ஒரு பிசினஸ் மேன் தான், நாங்க பிளான் பண்ணி ஒருத்தனை கொல்லலான்னு ட்ரை பண்ணோம், ஆனா அங்க உங்க ஆளு மூணாவதா ஒருத்தன் வந்து எல்லா பிளானையும் சொதப்பிட்டான், சோ எங்க பிசினஸ் மேன் மாட்டிக்க போறாருன்னு பயத்துல தான் உங்களை போட சொல்லி ஆளுங்களை அனுப்பியிருக்காரு. சோ நம்ம கேங்ஸ்டரும் புரிஞ்சுக்கிறாரு இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஸ்ட்ரைட்டாவே போயிட்டு அந்த பிசினஸ் மேனை மீட் பண்ணலான்னு இவரு சவுத் கொரியாவுக்கு போறாரு. அங்க அந்த பிசினஸ் மேனையும் மீட் பண்றாரு. எங்க பாரு நீ பண்ற வேலையும் நான் பண்ற வேலையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், ஜஸ்ட் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போச்சு அவ்வளவுதான், தேவையில்லாம நீ என்ன கொல்ல ஆளுங்களெல்லாம் அனுப்பி உன் ஆளுங்களை நான் கொல்ல வேண்டியதா போயிடுச்சு, சோ இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கலாம், என்ன பண்ணலான்னு சொல்லு. சோ அந்த பிசினஸ் மேனும் நாங்க கொலை பண்ணதை நீ அனுப்புனா அந்த அகதி பார்த்துட்டான், சோ அதனால அவன் எனக்கு சாகணும் அவ்வளவுதானே, நீ ஒன்னும் கவலைப்படாத, அவனை அனுப்பினதே நான் தான்,
நானே அவனை கண்டுபிடிச்சு போடுறேன். சோ இதுக்கு மேல நமக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம கேங்ஸ்டரும் பிசினஸ் மேனும் ஹேண்ட் ஷேக் பண்ணி அங்க இருந்து போறாங்க. சோ நைட் டைம் ஆகுது. நம்ம கூக்கு வந்து ஒரு வேளை அந்த வயசான ட்ரக் டிரைவர் நம்ம ஒய்ஃபை கொண்டு இருப்பானோ அப்படின்ற டவுட்லயே இருக்காரு. போயிட்டு அவரால் செக் பண்ணவும் முடியாது. ஏன்னா அங்க போலீஸ் இருப்பாங்க. இவரை பார்த்தாலே பிடிச்சிருவாங்க. அதோட இவர் கட்டி போட்டு வச்சிருக்காருல கேங்ஸ்டருடைய ஆளு, அவரு மூலியமா திரும்ப ஊருக்கு போறதுக்கான போட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. அந்த இடத்துக்கு சீக்கிரமா போகணும். சரி ஓகே நம்ம ஊருக்காவது போகலாம் அப்படின்னு இவர் வேகமா ஹார்பருக்கு போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் கேங்ஸ்டரும் அவருடைய ஆளுங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம கூ கட்டி போட்டுருக்கிறவரை பாக்குறாங்க. என்னடா உன்னை யாரா கட்டி போடுது? நீ அனுப்பின அந்த அகதி அந்த கூ தான் என்ன கட்டி போட்டுட்டு அந்த போட்ல எஸ்கேப் ஆகி போறான், சீக்கிரம் புடிங்க அப்படின்னு சொல்ல கேங்ஸ்டரும் அவரோட ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு அவரும் பின்னாடியே ஹார்பருக்கு வராரு. அந்த இடத்துல கூவை பிடிக்கிறாங்க. கூவும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. செம்ம அடி வாங்கி எப்படியோ கூ கேங்ஸ்டர் கிட்ட இருந்து எஸ் ஆகுறாரு. சோ இப்ப கூனால ஊருக்கு போக முடியல. அதுக்கு பதில் இறந்து போன அந்த பொண்ணு வந்து நம்ம ஒய்ஃப் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆள் கிட்ட உனக்கு நான் நிறைய பணம் தரேன் அப்படின்னு சொல்லி இவரோட ஒய்ஃபோட போட்டோவை கொடுத்து அந்த வயசான ட்ரக் டிரைவர்னால ஒரு லேடி இறந்து போயிருப்பாங்கல்ல அந்த லேடியும் இந்த போட்டோல இருக்கிற லேடியும் ஒரே பர்சன் தான் நான் பார்த்து சொல்லுன்னு அனுப்புறாரு. அதே மாதிரி அந்த பர்சனும் போட்டோவை வச்சு பார்த்து நம்ம கூவுக்கு கால் பண்ணி உன்னோட ஒய்ஃப் தான் இறந்து போயிருக்கிறது, இப்படியே விட்டா அவ்வளவுதான் எங்கேயாவது தூக்கி போட்டுருவாங்க, அவங்களுக்கு செய்யற கடைசி மரியாதையெல்லாம் நானே பண்ணட்டுமா, அதுக்கு கொஞ்சம் காசு ஆகும் அப்படின்னு சொல்ல கூவும் அவளுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காசெல்லாம் அனுப்புறாரு. சோ கூ ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவரோட ஒய்ஃப் உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. சோ அப்புறம் கூ ஸ்ட்ரைட்டா இறந்து போன ப்ரொஃபஸருடைய வீட்டுக்கு போறாரு. அங்க ப்ரொஃபஸருடைய ஒய்ஃபையும் பார்த்து அந்த கட்டவரலை கொடுத்துட்டு நீங்க இப்ப எவ்வளவு கஷ்டத்துல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க ஹஸ்பண்டை கொன்னது நான் கிடையாது, என்ன அழகா இதுல மாட்டி விட்டுருக்காங்க, உங்க ஹஸ்பண்டுக்கு டிரைவரா ஒருத்தரனால அவனும் உங்க ஹஸ்பண்டை கொல்ல வந்தவன் தான், ஆனா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உண்மையிலேயே உங்க ஹஸ்பண்டை கொன்னது யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சி உங்களுக்காக நான் அவனை கொல்லுறேன். சோ உங்ககிட்ட நான் கேட்கிற கேள்வி எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், உங்க ஹஸ்பண்டுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது ப்ரொஃபஸருடைய ஒய்ஃபும் அந்த பிசினஸ் மேனை பத்தி சொல்றாங்க. சோ இப்படி இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க நம்ம கேங்ஸ்டர் இருக்கார்ல அவர் அவரோட ஆளுங்க கூட சவுத் கொரியால இருக்கும் பொழுது அந்த பிசினஸ் மேன் திரும்பவும் கேங்ஸ்டரை காலி பண்றதுக்காக ஆட்களை அனுப்ப நம்ம கேங்ஸ்டரும் அகைன் அந்த பிசினஸ் மேனோடைய ஆளுங்க எல்லாரையுமே காலி பண்ணி அந்த இடத்தையே கொளுத்தி விட்டுட்டு அங்க இருந்து வராரு. நம்ம ஒழுங்கா டீல் போட்டோம், ஆனா அந்த டீல் அவன் மீறிட்டான், அந்த பிசினஸ் மேனோட சாவு என் கையில தான் அப்படின்ற மாதிரி கேங்ஸ்டர் வராரு. இந்த நேரத்துல பிசினஸ் மேன் கிட்ட அவருடைய ஆள் ஒருத்தர் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்றாரு. பேஸ்மெண்ட்ல ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவன் புதுசா இன்னொரு விஷயத்த சொல்றான், அந்த ப்ரொஃபஸரை கொல்றதுல நாலாவதா இன்னொரு ஒரு ஆள் இருக்காராம், அவரு பேங்க்ல ஒர்க் பண்றாராம். அட இந்த விஷயம் இன்னும் எவ்வளவு பேருக்கு தான் தெரியும், எவ்வளவு பேரை தான் நம்ம கொல்றது அப்படின்னு பிசினஸ் மேன் கடுப்பாகிறாரு. சோ அவதான் இன்னொரு விஷயம் தெரிய வருது, அந்த கேங்ஸ்டர் நம்ம ஆளுங்களெல்லாம் காலி பண்ணி உங்களை கொல்லணும்னு வெறியில இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வர சரி ஓகே அந்த பேங்க் மேனேஜரை அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் அந்த கேங்ஸ்டரை முடிக்கலாம் அப்படின்னு பிசினஸ் மேனோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அந்த கேங்ஸ்டர் மேல தான் இருக்கு. சோ இந்த நேரத்துல நம்ம கூவுக்கு வந்து அந்த பிசினஸ் மேன் மேல டவுட் வருது. ஏன்னா ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க அந்த விஷயம் வந்து கன்ஃபார்மா இவருக்கு தெரியாது. அதனால பிசினஸ் மேன் கீழே வேலை செய்யற ஒரு ஆளை பிடிச்சி அடிச்சு விசாரிக்கும் போதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம் பிசினஸ் மேன் தான் அப்படின்ற விஷயம் புரிய வருது. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கூ அந்த பார்க்கிங் லாட்ல இருந்து கிளம்பும் பொழுது சைட்ல இருந்து ஒரு கார் வந்து அவரை மோதி அப்படியே கூ அங்கேயே மயங்கிடுறாரு. கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது கூ ஒரு காரோடைய டிக்கில இருக்காரு. சோ கூ அதுல இருந்து வெளியே வராரு. இவரை மோதனது யாருன்னு பார்த்தா அது ஒரு டம்மி அடியாளு. இங்க பாரு நான் உன்னை கடத்தல, பாஸ் சொன்னாரு செஞ்சேன் அவ்வளவுதான், உன் பாஸ் எவன்டா அப்படின்னு மிரட்டிக்கிட்டே நம்ம கூ போக அந்த டம்மி பீஸும் கால் தவறி ஒரு பள்ளத்துல விழுந்து அவர் அங்கேயே இறந்து போறாரு. அந்த டம்மி பீஸை அனுப்புனது யாரு என்னன்னு எதுவுமே தெரியல. மேபி காருக்குள்ள ஏதாவது எவிடன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூ போயிட்டு அந்த டம்மி பீஸோட கார்ல செக் பண்ணும்போது தான் ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு. அது ஒரு பேங்க்ல வேலை செய்யறவருடைய விசிட்டிங் கார்டு. சோ கூவும் என்ன ஏதுன்னு புரியாம சரி அந்த பிசினஸ் மேனோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த டம்மி பீஸ் வந்து கார்ல மோதும் பொழுதே நம்ம கூவுக்கு வந்து செமையா அடிபட்டு ரத்தம்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அந்த பிசினஸ் மேனை வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் அங்க போய்கிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு முன்னாடியே அந்த கேங்ஸ்டர் அந்த பிசினஸ் மேனோட இடத்துக்கு போயிட்டு அவரோட ஆளுங்க எல்லாரையுமே போட்டு தள்ளுறாரு. செமையா அடியும் வாங்குறாரு. கேங்ஸ்டருக்கும் மோசமா அடிபடுது. அதையும் மீறி எல்லாரையும் போட்டு தள்ளி அந்த பிசினஸ் மேனை கூட்டிட்டு கார்ல போகும்பொழுது பிசினஸ் மேன் எஸ்கேப் ஆக பின்னாடி போயிட்டு அந்த பிசினஸ் மேனை இவரு போட்டு தள்ளுறாரு. சோ அதுக்கப்புறமா கேங்ஸ்டர் அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போகலான்னு பொழுது இவரு மோசமா அடி வாங்கியிருக்காருல. சோ அதனால ஆளு கேர் ஆகி அங்கேயே அவரும் இறந்து போறாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு தான் நம்ம கூவும் வராரு. பார்த்தா வண்டிலேயே இறந்து போய் கிடக்குறாரு அந்த கேங்ஸ்டரு. சோ கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த பிசினஸ் மேனும் இறந்து போய் கிடக்குறாரு. என்னது நம்ம கொல்லணும்னு நினைக்கிற எவனுமே நம்ம கையால சாக மாட்டானுங்க, அவனுங்களாவே செத்து போறானுங்களேன்னு அந்த பிசினஸ் மேன் கிட்ட போகும்பொழுதுதான் சாகர நிலைமையில இருக்கிற பிசினஸ் மேன் ஒரு விஷயம் சொல்றாரு. என்னோட ஒய்ஃப் என்ன சீட் பண்ணிட்டா, அதுவும் அந்த ப்ரொஃபசர் கூட சேர்ந்து சீட் பண்ணிட்டா, ரெண்டு பேருமே என்னை ஏமாத்தினாங்க, அதனாலதான் அவங்கள கொலை பண்ண அப்படின்ற மாதிரி அவர்
அவரு சொல்றாரு. அப்படின்னா அந்த ப்ரொஃபஸரை வந்து பிசினஸ் மேனோட ஒய்ஃப் கூட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காரு ஆளு. இந்த விஷயம் பிசினஸ் மேனுக்கு தெரிஞ்ச உடனேமே தான் ஆளை வச்சு ப்ரொஃபஸரை போட்டு தள்ள ட்ரை பண்ணிருக்காரு. நம்ம கூவும் எது என்னவோ 2 பேர் இறந்து போயிட்டாங்க, இனிமே நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு நினைக்கும் போதே தான் ஒரு பெரிய டவுட் வருது. கூவை கொல்லணும்னு நினைக்கிறது இந்த பிசினஸ் மேனு, அப்புறம் அந்த கேங்ஸ்டரு, அவ்வளவுதான். ஆனா மூணாவதா ஒரு டம்மி பீஸ் குறுக்க கொண்டு வந்து கார்ல மோதி டிக்கில போட்டு கூட்டிட்டு போனார்ல, அந்த கார்ல கூட ஒரு பேங்க்ல வேலை செய்யறவருடைய விசிட்டிங் கார்டு இருக்கும். யார் அந்த பேங்க் மேனேஜர் ஒரு டம்மி பீஸை வச்சு நம்மள காலி பண்ண ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்னு அந்த விசிட்டிங் கார்டுல இருக்கிற பேங்க் அட்ரஸ்க்கு அடுத்த நாளே கூ போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அந்த பேங்க்ல வேலை செய்யற அந்த பர்சனையும் பாக்குறாரு. பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கு. அந்த ஆளுக்கு பக்கத்திலே ஒரு லேடி இருக்காங்க. யாரான்னு பார்க்கும்போது தான் ஒரு பெரிய ட்விஸ்டே, அது அந்த ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் தான். ஸோ நம்ம கூவும் இப்பதான் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலா இந்த ப்ரொஃபசர் இருக்கார்ல, அவரு பிசினஸ் மேனோட ஒய்ஃப் கூட ஒரு அஃபேர்ல இருக்கிறதுனால பிசினஸ் மேன் கடுப்பாகி ப்ரொஃபசரை கொல்லணும்னு நினைக்கிறாரு. அதே டைம்ல இந்த ப்ரொஃபசரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க இந்த பேங்க்ல வேலை செய்யறவரு கூட ஒரு அஃபேர்ல இருக்காங்க. நம்ம புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேலைக்கு ஆகாதுன்னு அந்த பேங்க்ல வேலை செய்யறவரு அவரு தனியா ப்ரொஃபசரை கொல்றதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்றாரு. இந்த பேங்க் மேனேஜர் வந்து கொலை பண்றதுக்கு சில ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அந்த ஆளுங்க மூலியமா தான் கேங்ஸ்டருக்கு அந்த வேலை போகுது. கேங்ஸ்டரும் அழகா நம்ம கூவை மாட்டி விட்டாரு. இந்த கொலையில ப்ரொஃபஸரோட ஒய்ஃபுக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரியாம நம்ம கூ வந்து ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் கிட்டயே வசனம் பேச, ப்ரொஃபஸரோட ஒய்ஃபும் பிசினஸ் மேனை கோத்து விட்டுட்டு அதோட பேங்க் ஆளுகிட்டையும் இந்த மாதிரி ஒருத்தன் வந்தான் ப்ரொஃபஸரை கொன்னவனை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்றான் அப்படின்னு இவங்க சொன்னதுனால தான் அந்த பேங்க்ல வேலை செய்யறவர் ஒரு டம்மி பீஸை ஏற்பாடு பண்ணி நம்ம கூவை போட்டு தள்ள ட்ரை பண்ணாரு. ஆனா அது ஃபெயிலியரா போச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம கூ புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அது எதையுமே வெளியே காட்டிக்காம அங்க இருந்து நம்ம கூ வந்துடுறாரு. இந்த விஷயத்த அந்த ப்ரொஃபஸரோட ஒய்ஃபும் பாக்குறாங்க. அவங்களுக்கும் புரிய வருது இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனா அவங்களும் எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுறாங்க. உடம்பு முழுக்க காயத்தோட கூ என்ன பண்றாருன்னா அவரோட ஒய்ஃபோட அஸ்தி எல்லாம் வாங்கிக்கிறாரு. ஏன்னா ஒரு பர்சனை ஏற்பாடு பண்ணி நல்ல காரியத்தெல்லாம் அவரையே பண்ண சொல்லுவாரு. அவரும் பண்ணி முடிச்சுட்டு அஸ்தியை கொண்டு வர இவரு ஊருக்கு போய் சேரலாம் அப்படின்னு இல்லீகலா கொண்டு போற ஒரு தாத்தா, அந்த தாத்தா கிட்ட கத்தியை காட்டி மிரட்டி ப்ளீஸ் என்ன கொண்டு போங்க, என் ஊருக்கே கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொல்ல அவரும் ஓகேன்னு உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாரு. அந்த போட்டுக்குள்ளேயே ஓரமா நம்ம கூ உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. போய் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஒய்ஃபும் இறந்து போயிட்டா, இதுக்கு மேல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உடம்புல வேற நிறைய காயம் போட்டிருக்கா, அந்த காயத்தினால அப்படியே அவரு இறந்தே போயிடுறாரு. போட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கிற தாத்தாவும் கூவோட உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்ல, அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூவை அப்படியே கடல்ல தூக்கி போட்டுறாரு. அவ்வளவுதான், கூ அங்கேயே இறந்து போறாரு. இந்த நேரத்துல கூவோடைய ஊர்ல, அதாவது சைனாவுல ட்ரெயின்ல இருந்து ஒரு லேடி இறங்குறாங்க. யாரான்னு பார்த்தா அது கூவோட ஒய்ஃப். அகைன் ஒரு பெரிய ட்விஸ்ட், அவங்க இறந்தெல்லாம் போகல, உயிரோட தான் இருக்காங்களே. ஆனா அப்புறம் அதுக்காக ஒரு ஆளு உங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லணும்? எல்லாமே காசுக்காக தான். ஆக்சுவலா அங்க இறந்து போனது வேற ஏதோ ஒரு பொண்ணு. பட் ஆனா அது உன்னோட ஒய்ஃப் தான் இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னா ஃபியூனரெல்லாம் பண்ணி அதுக்கெல்லாம் தனியாக காசு வாங்கலாம்ல, அதுக்காக அந்த பர்சன் பொய் சொல்லியிருக்காரு. அது தெரியாம நம்ம கூவன் நம்பி காசை கொடுத்து ஏதோ ஒரு பொண்ணுடைய அஸ்தியை வாங்கிக்கிட்டு நம்ம ஒய்ஃப் தான் இறந்து போயிட்டா அப்படின்னு நினைச்சு இவரும் அந்த கஷ்டத்திலேயே இறந்து போயிட்டாரு. இங்க கூவோட ஒய்ஃப் நம்ம ஹஸ்பண்ட் நமக்காக கடன் வாங்கி இந்த மாதிரி சவுத் கொரியாவுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்காருன்னு எதுவுமே தெரியாம ஊருக்கு அவங்க வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்க போறாங்க. இந்த இடத்துலயே தி எல்லோ சீன்ற இந்த படம் முடியுது. உண்மையிலேயே சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர். ஆனா என்ன, கிளைமேக்ஸ்ல கூவை உயிரோட வச்சிருக்கலாம், ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடிச்சிருக்கலாம். தேவையில்லாம அவரை கொன்னு மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஆனா எது என்னவோ, கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.